வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம சன்லைட் டெவலப்பர்ஸோட ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். இவங்க ரோமன் ஆர்கிடெக்ட் டைப்ல இந்த அபார்ட்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இப்போ வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் தேர்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் வந்து போட்டிருக்காங்க. அதில் 5 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் ஆயிடுச்சு. இன்னும் 3 யூனிட் தான் அவைலபிள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK இருக்கு, 2 2 BHK இருக்கு. உங்களுக்கு 2 BHK பார்த்தீங்கன்னா 855 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்கு. 3 BHK பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1294 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா லாபி கண்ட்ரோல்லாம் கொடுத்துருவாங்க. எக்கச்சக்க எம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி 3 மந்த்துக்கு முன்னாடி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு 15+ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஆன் டைமில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மந்த் முன்னாடி இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன எம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ சேம் சிமிலர் எம்யூனிட்டிஸ் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட்டில் போய் இவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, எம்யூனிட்டிஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொன்ன ப்ராஜெக்ட், சன்லைட் டெவலப்பர்ஸோட ஸ்ரீ ஜோதி அப்படின்ற ப்ராஜெக்ட். இது ஒரு 3 மந்த் தான் ஆகுது ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஸோ அவங்க அஷூர் பண்ண எம்யூனிட்டிஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது, உங்களுக்கு சம்பு கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது செக்யூரிட்டிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வீடியோ டோரோட. ஸோ உங்களுக்கு யாராவது பார்க்க வராங்க அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணால் தான் அவங்களால வர முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ஆக்சஸ் கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்றத இவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. சிசிடிவியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக வந்து அவங்களே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வீடியோ டோர் கேமராவுமே பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்குமே செப்பரேட்டாக வந்து ஒயரிங் பண்ணி அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் உங்களுக்கு யாராவது வராங்க அப்படின்றத. செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அஷ்யூர் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து தனியாக டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சன்லைட் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம், இந்த ராஜகீழ்பாக்கம், சேலையூர், இந்த மாதிரி லொக்கேஷன்லலாம் இவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல செட்பேக் இருக்கும். உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்ல செட்பேக் இருக்குது, கார்டனிங் ஏரியா விட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். டெரஸில் பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லலாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவாகும். அதை கம்மி பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து இன்னும் பெட்டராக வந்து நிறைய எம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமன் ஏரியாலாம் லைட் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க டைமரோட. நீங்கள் ஈவினிங் இத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், ஒரு விடிய காலையில் இத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும், இத்தனை லைட் ஆனில் இருக்கணும், இது எல்லாமே வந்து நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். இப்போ நீங்கள் லைட்டு போடுறது, ஆஃப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒரு ஆள் வச்சிங்கன்னா செலவாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி எம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டைமரோட. உங்களுக்கு வாட்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கூட கார்டனிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெட் பிரிக்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் குரூப் 30+ இயராக இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி மேனுஃபேக்சராக அவங்க வந்து இருக்கிறாங்க. நல்ல வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுற குவாலிட்டியெல்லாம். அது மட்டும் இல்லாமல் டெரஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்வெர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு காமன் ஏரியாவுக்கும் பவர் பேக்கப் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே தனியாக பவர் பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எப்படியெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்து இப்போ நம்ம ஒரு வீடு போய் பார்க்கலாம், எப்படி அவங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சாம்பிளுக்காக இது பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் இந்த இடத்துல வீடு வாங்கும்போது உங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. இது ஒரு 2 BHK ஹவுஸு. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஹால் இருக்குது. உங்களுக்கு கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நல்ல வென்டிலேஷனும் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ப்ராஜெக்ட்டும் வரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த ப்ராஜெக்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது.
இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க எம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு லாபி கண்ட்ரோலாக இருக்கட்டும், சிசிடிவியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கூலிங் டைல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வீடியோ கேமரா டோர் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கொடுத்துருக்காங்க. எல்லா எம்யூனிட்டிஸும் உங்களுக்கு அதே மாதிரி தான் சிமிலராக வரும். அதே மாதிரி சர்வெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே டாய்லெட் கொடுத்துட்றாங்க. செட் பேக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பார்க் வருது. ஸோ ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனாக இருக்கும். அட்மாஸ்பியரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் நல்ல உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 lakhsலேருந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 6,000 rupeesக்கு கொடுக்குறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் மற்ற எல்லா எம்யூனிட்டிஸுமே வந்துடும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து இன்க்ளூடாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க 55 lakhsல. இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜகீழ் பக்கம் லொக்கேஷனில் இருக்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer தான் வருது. உங்களுக்கு கேந்திர வித்யா ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 meter வருது. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, எம்ஐவி ஸ்கூல் இருக்குது, ஆல்பா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ காஞ்சி மகா வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5 to 10 minutes ட்ராவல் பண்ணுற மாதிரி எக்கச்சக்க காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எம்சிசி காலேஜ் இருக்குது, பாரதி யூனிவர்சிட்டி இருக்குது, சைவத் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் காலேஜ் இருக்குது, காகிதம் வில்லேஜ் காலேஜ் இருக்குது, எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது, டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் எலிவேஷன் பிக்சர் காட்டுறேன். ஃபினிஷிங் கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களோட சைட்லாம் கூட நான் உங்களுக்கு காமிச்சேன். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஆன் டைமில் கொடுத்துருக்காங்க. 2025 சம்மரில் உங்களுக்கு லான்ச் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் ஓவர் கீ ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்றாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புக் பண்ணாலுமே உங்களுக்கு ரெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு ஒரு 2 BHKக்கு என்ன ரெண்ட் வருமோ அந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷூரன்ஸாக கொடுத்துட்றாங்க இந்த ஏரியாவில் என்ன போதும். ஸோ ஒரு நல்ல ஆஃபரு, இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் டெவலப்பர் பண்ணியிருக்கிறாங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ப்ராஜெக்ட்டோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.